ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி வடை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 100 கிராம் ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசியாக எடுத்திருக்கேன். இதை நம்ம 5லேருந்து 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே இதை நம்ம தண்ணியில் ஊற வைக்கணும். இதை நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தண்ணியில் நல்லா ஒரு வாட்டி அலசி எடுத்துகிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாம். வச்சு ஒரு 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நல்லா ஜவ்வரிசி ஊறி எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஜவ்வரிசியை ஒரு 5லேருந்து 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சாதான் பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக ஊறி இருக்கணும். இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இது கூடவே நம்ம என்ன பண்ணோன்னா மேஷர் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நம்ம லைட்டாக மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நமக்கு இதிலே தண்ணி இருக்கிறதுனால நம்ம இதிலே எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம லைட்டாக ஃபுல்லாக மேஷ் பண்ண வேண்டாம். சும்மா ஒரு 2-3 டைம் அப்படியே மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, அரிசி மாவு, அடுத்தது கடல மாவு, பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயமாக ஒரு 2 வெங்காயம் எடுத்து நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஒன்று முன்னாடி நான் வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, அடுத்தது காரத்துக்கு பச்சை மிளகா, இதெல்லாமே நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம அந்த ஜவ்வரிசி எடுத்துருந்தோம் இல்லைங்களா, இது கூட நம்ம இதெல்லாமே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதில் உருளைக்கிழங்கு தான் சேர்க்க போகிறேன். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு இப்போ இது கூட நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஒன்று ஒன்றா எல்லாமே நம்ம சேர்த்துடலாம். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணால் நம்ம வடைக்கல எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம கொத்தமல்லி தழை வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாமே சேர்த்துடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். நான் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவை இருந்தால் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடல மாவு இது கூடயே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்தது அரிசி மாவும் இது கூடவே சேர்த்துக்கணும். நம்ம சேர்த்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இதை கையிலே நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். நமக்கு தண்ணியெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அதில் ஜவ்வரிசியிலே நம்ம ஊறி இருக்கனால நிறைய தண்ணி இருக்கும். அதனால் அதில் இருக்க தண்ணியே போதும். அதிலே நம்ம இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். உப்பு போட்டுக்கோங்க கூடவே. உப்பு தேவையான அளவு. இது நல்லா நம்ம கையிலே பிசைஞ்சு நல்லா வடை போல் தட்டி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இதை நல்லா பிசையும் போதே உங்களுக்கு தெரியும் தண்ணி தேவைப்படாதுன்னு. இப்போ பாருங்கள், நல்லா நான் பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ வடை போல் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நம்ம வடை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், தண்ணியே இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் வச்சுட்டோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வடை தட்டி போட்டுடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஏன் வைக்கிறோன்னா, நமக்கு மேலே கிறிஸ்பியாக ஆகிடும், கலர் மாறிடும், பட் உள்ளே வேகாது. அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு வச்சு செய்யணும். நம்ம ஜவ்வரிசி வடைங்கிறனால சீக்கிரமாக நமக்கு கிறிஸ்பி ஆகிடும். அதனால் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அடுப்பு மட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ஹை ஃப்ளேம் வேண்டாம். டீக்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் இது. அதனால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். பாருங்கள் 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நான் வடையை திருப்பி போடுறேன்.
பாருங்கள், கொஞ்சம் கூட கலரே சேஞ்ச் ஆகலை. இப்படி தான் நம்ம வந்து திருப்பி திருப்பி விடணும். அப்போ தான் நமக்கு வந்து உள்ளே வேகும், இல்லைன்னா உள்ளே வேகாமலே இருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம விட்டுறலாம். பாருங்கள், நல்லா வந்துருச்சு. இப்போது பார்த்தாலே கலர் நல்லா சேஞ்சஸ் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்தால் தான் உள்ளே நல்லா வேகும், இல்லைன்னா உள்ளே வந்து நமக்கு அந்த மாவு மாதிரி அப்படியே இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டால் தான் உள்ளேயும் நல்லா வேகும், மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கலரும் பாருங்கள், நமக்கு வந்து ரொம்ப கருகாமல் நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்தால் போதும், எடுத்துடலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு நம்மளோட ஜவ்வரிசி வடை. மேலே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இதை நான் பிச்சு காட்டுறேன். வாவ், உள்ளே எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.